அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்த பதிவில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. செல்வமகள் சேமிப்பு திட்டம், அதாவது சுகன்யா சமிருதி யோஜனா அப்படின்ற இந்த திட்டம் 2015 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபட் அப்படின்ற நகரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டால் ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் பெண் குழந்தைகளுடைய எதிர்கால நிதி தேவையை பூர்த்தி செய்தல் அப்படின்றது தான். இந்த திட்டத்தின் அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, பெண் குழந்தைகளுடைய எதிர்கால நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்காக சின்ன பிள்ளையிலேயே அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணி பெற்றோர்கள் சிறுக சிறுக அமௌண்ட் சேர்த்து வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிறப்போ அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலமா ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் வரைக்கும் பயனடைய முடியும். மினிமம் 250 ரூபாய் கட்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் வரைக்கும் இதுல சேவிங்ஸ் பண்ண முடியும். தற்போதைய நிலவரப்படி இந்த கணக்குகளுக்கு வருஷத்துக்கு 8.2% வட்டி வீதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேமிப்பு கணக்குகளுக்கு அதிகமாக வட்டி வீதம் தரக்கூடிய முக்கியமான திட்டங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த திட்டத்தின் பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, குறைந்த சேமிப்பு தொகை, அதிக வட்டி விகிதம், இது மட்டும் இல்லாமல் அவங்க கணக்கை முடித்து அமௌண்ட்டை திரும்ப பெறப்போ கிட்டத்தட்ட 3 மடங்கு அமௌண்ட் அவங்களுக்கு திரும்ப வருது அப்படின்றதும் சொல்லப்படுது. இதன் மூலமா பெண் குழந்தைகள் அவங்களுடைய கல்லூரி படிப்பை முடிக்கும் போது அவங்களுக்கு கையில பல்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இதன் மூலமா அவங்க பொருளாதார ரீதியில் ஸ்ட்ராங் ஆக முடியும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திருமண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இது உதவும். கிட்டத்தட்ட இந்தியாவில் 3 கோடிக்கும் மேற்பட்ட கணக்குகள் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த மாநிலத்தில் அதிகமான கணக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சுகன்யா சமிருதி யோஜனா பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த வகுப்பு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.